கடத்தி அவரிடம் கடத்தியவர்கள் கூறுகிறார்கள், துணைவேந்தர் பதவி விலக வேண்டும், இல்லை என்றால் உன்னை கொல்லுவேன் என்று அச்சுறுத்தல் விடுத்திருக்கிறார்கள். அதற்கேற்றால் போல் துணைவேந்தர் பதவி விலகல் கடிதத்தை பல்கலைக்கழகத்துக்கு கொடுக்கின்றார். ஆனாலோ ஒரு சில காரணங்களுக்காக பல்கலைக்கழக முகாமைத்துவம் குழுவினர் அந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். ஆனால் எப்படியோ அந்த பீடாதிபதி, கலைப்பீட பீடாதிபதியை கடத்தியவர்கள் அவருடைய வீட்டிற்கு அருகிலேயே அவரை விடுவித்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இந்த வழக்கு விசாரணையிலே குறித்த அந்த பீடாதிபதியும் சாட்சி வழங்கியிருக்கின்றார். பிள்ளையானால் தாம் எவ்வளவு அச்சுறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டார், எவ்வளவு அச்சுறுத்தல் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்று அந்த பீடாதிபதியும் சாட்சி வழங்கியிருப்பதை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது விடயம் தான் இந்த செவனப்பட்டிய வதை முகாம். இந்த இடம் தொடர்பாக பிள்ளையானுக்கு கீழே அதே வதை முகாமில் வேலை பார்த்த 2 பேர் தான் சாட்சி வழங்கியிருக்கிறார்கள். அதில் ஒருவருடைய பெயர் ஹரிபிரதீப். ஹரிபிரதீப்பினுடைய ஸ்டேட்மெண்டின் அடிப்படையிலே இந்த விஷயங்களை எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். சிவில் மக்கள், அரசு அதிகாரிகள், வியாபாரிகள் இந்த வதை முகாமுக்கு கடத்தப்பட்டு கொண்டு வரப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு அச்சுறுத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்டு கப்பம் கோரியிருக்கின்றார்கள். இதைத்தான் பிள்ளையான் செய்திருக்கின்றார். துன்புறுத்தப்பட்டு இவ்வாறு கப்பம் கோரிய நிலையில் கப்பம் கொடுக்காதவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். யார் கூறுவது? அதே வதை முகாமில் பிள்ளையானுக்கு கீழே வேலை பார்த்த 2 அதில் ஒருவர் தான் ஹரிபிரதீப் என்ற நபர். ஹரிபிரதீப்பினுடைய சாட்சி தான் இது. அடுத்தது, துணைவேந்தரும் அதே வதை முகாமில் தான் தடுத்து வைக்கப்பட்டு கொடுமைகளுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் ஹரிபிரதீப் என்ற நபர் சாட்சி வழங்கியிருக்கின்றார். அப்பொழுது நீதவான் அவர்கள் அவரிடம் ஒரு கட்டத்திலே கேட்டிருக்கின்றார்கள், நீங்கள் எப்படி துணைவேந்தர் அங்கு இருந்தார் என்பதை உறுதிப்படுத்துகிறீர்கள் என்று. அன்று அந்த வதை முகாமிலே வாலம்புரி என்ற பத்திரிகை, தமிழ் பத்திரிகையில் வாலம்புரி என்ற தமிழ் பத்திரிகையில் துணைவேந்தர் காணவில்லை என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. அந்த புகைப்படத்தோடு அந்த செய்தியை பார்த்த ஹரிபிரதீப் அவர் அந்த செய்தியோடு உறுதிப்படுத்திக் கொள்கிறார், ஆம், இந்த பத்திரிகையில் இருக்கின்ற நபர் தான் இங்கு கடத்தி கொண்டு வந்து இவ்வாறு வைக்கப்பட்டிருக்கின்றார் என்று. உடனடியாக அந்த விசாரணையின் போது ஒரு பத்திரிகை, அந்த குறித்த பத்திரிகை செய்தியை ஒரு பிரதியை கொண்டு வந்து காண்பித்திருக்கிறார்கள். இதுவா நீங்கள் பார்த்த பத்திரிகையின் பிரதி என்று? ஆம், இதுதான் என்று இந்த நபர் ஹரிபிரதீப்